ஹலோ டிராவலர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம், அதுவும் மலை வடிவில் இருக்க ஒரு மலையில் தான் வந்திருக்கோம். இந்த மலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா யுகங்கள்லையுமே இந்த மலை நிலச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அதே மாதிரி இந்த மலையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சாலே 1000 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இன்னும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னுள்ள வச்சுக்கிட்டு இருக்க திருவண்ணாமலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி திருவண்ணாமலை வர்றது அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல், திருவண்ணாமலை அப்படின்னாவே உங்களுக்கு கிரிவலம் தான் ஞாபகம் வரும். கிரிவலம் போகிறப்ப என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் எப்படி சாமி தரிசனம் பண்ணணும், அதே மாதிரி கிரிவலம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற வரலாறு நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் திருவண்ணாமலை வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தமிழ்நாட்டில் பல கோயில்களுக்கும் பல இடங்களுக்கும் நாங்கள் நேரடியாகவே போய் அதோட பயண வழிகாட்டி, கம்மி பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, கம்மி பட்ஜெட்டில் எங்கே தங்குறது அப்படிங்கிற எல்லா தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் திருவண்ணாமலைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். நீங்கள் திருவண்ணாமலை வர்றதுக்கு பஸ்ஸு, ட்ரெயின், கார் இது எதில் வேணாலும் வரலாம். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வரணும்னா ட்ரெயின், பஸ்ஸு பெஸ்ட்டு. நீங்கள் எங்கே இருந்தாலுமே திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறினீங்க அப்படின்னா நேராக பஸ்ஸில் கொண்டாந்து விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணாமலை கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தொலைவிலையும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ நீங்கள் கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நடந்து வரலாம், இல்லைனா ஆட்டோலையும் வரலாம். அப்படி இல்லைனா பஸ்ஸும் இருக்குது, அதுலேயும் உங்களால் வர முடியும். காரில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் தங்கிட்டு போங்க. தங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தங்குறப்ப கம்மி பட்ஜெட்டில் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்துட்டோம். வந்தோடனே நாங்கள் எங்கே ரூம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா ரெசிடென்சியில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். இங்கே சிங்கிள் பர்சனு, டபுள் பெட்ரூமு, இன்னும் 10 பேர் ஒரே ரூமில் தங்குறதுனாலும் டொமெட்ரி மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஏசி, நான் ஏசி எல்லாமே இருக்குது. பாத்ரூம்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த ரெசிடென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இவங்களோட லொக்கேஷனையும் கான்டாக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இங்கே வேணும்னா டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்தே ரூம் புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாகவே புக் பண்ணிக்கோங்க. இவங்களோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமெட்ரி மாதிரிலாம் நீங்கள் 10 பேர்லாம் சேர்ந்து ரூம் எடுக்கிறீங்கன்னா பர் பர்சனுக்கு வெறும் 200 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இவங்களோட ஸ்பெஷல். ஸோ சங்கீதா ரெசிடென்சியை புக் பண்ணுங்கள். கோவிலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் தங்கிக்கலாம். அதே மாதிரி தீபத்துக்கெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மலையிலேருந்து தீபத்தை உங்களால் பார்க்க முடியும். அதாவது அவங்களோட மாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாவே தீபத்தை உங்களால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கார் பார்க்குமே இருக்குது. உங்கள் கார்லாம் ரொம்ப சேஃபாகவே நிப்பாட்டிக்க முடியும். பெரிய பெரிய வேனு, பஸ்ஸை கூட இங்கே நிப்பாட்ட முடியும். ஸோ பெரிய கார் பார்க் தான் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கோவில் நடை திறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5:30க்கு திறக்கிறாங்க, ஈவினிங் 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்திருந்தப்போ 8 மணிக்கெலாம் நடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ராஜகோபுரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் ஃப்ரீ தரிசனம் இருக்குது, ரைட் சைடில் 50 ரூபா தரிசனம் இருக்குது. நாங்கள் வந்திருந்தப்போ 100 ரூபா தரிசனம், 500 ரூபா தரிசனம் இந்த மாதிரிலாம் பார்க்கல. ஆனால் சிறப்பு தரிசனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிறப்பு தரிசனம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. பொது தரிசனத்தில் நீங்கள் சாமி பார்க்கணும் அப்படின்னா 4 to 5 மணி நேரம் ஆகுது. 50 ரூபா தரிசனத்தை சாமி பார்க்கணும்னா 3 to 4 மணி நேரம் ஆகுது. நாங்கள் வந்திருந்தப்போ பொது தரிசனத்திலே 50 ரூபா தரிசனத்திலே மட்டும்தான் முதியோர்கள், குழந்தைங்க வச்சிருக்க பெண்கள் எல்லாரையுமே ஒன்றா தான் விட்டாங்க. ஸோ இந்த முதியோர்களுக்கும் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கும் தனியாக ஒரு வழி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுத்த இடம் இருக்கும். முருகனை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணோம். நீங்கள் முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொது தரிசனமாக இருந்தாலும் சரி, இல்லை 50 ரூபா தரிசனமாக இருந்தாலும் சரி, அந்த க்யூவில் போய் நின்றுங்க. க்யூவில் போனீங்க அப்படின்னா க்யூ ரொம்ப சுற்றி போகுது. கூட்டத்தை பொறுத்து உள்ளே விட்றாங்க. இடையில அதிகமாக தண்ணியெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டிலு, பிஸ்கட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா பசிகிற குழந்தைங்களாம் கூட்டி போனீங்களா, இல்லை உங்களுக்கே பசிக்குது அப்படின்னா ரொம்ப சிரமம். ஸோ வாட்டர் பாட்டில், பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. சுற்றி தான் போகுது. ஃபைனலாக சாமி பார்க்க ரொம்ப சில நிமிடங்களே தான் சாமி பார்க்க விடுறாங்க. முழுசாக சாமியை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உண்ணாமலை தாயாரை போயிட்டு வழிபடுங்க. உண்ணாமலை தாயாரை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வர்ற இடத்துல நாங்கள் வந்திருந்தப்போ திருவண்ணாமலை தீபத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திருவண்ணாமலை தீபத்துக்கு அந்த நெய்க்கு நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க. ஊரில் தான் இருக்கேன், நான் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த வெப்சைட் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் டொனேஷன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்திருந்தோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வரதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. வெளியில் வரையில் உங்களோட லெஃப்ட் சைடில் கண்ணா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் கூட இருந்துச்சு. அதுவுமே 11:30க்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 11:30க்கு மேலெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் சாப்பிட்டே உள்ளே போயிருங்க. அப்படி இல்லைனா பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க.
நாங்கள் சங்கீதா ரெசிடென்சியில் தான் ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் கிரிவலத்துக்கு கிளம்பணும். திருவண்ணாமலைக்கு வர்ற எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது. கிரிவலம் டோட்டலாக 14 கிலோமீட்டர். கிரிவலத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கே போய் வந்து நாங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு நாங்கள் காசு பணம்லாம் எதுவும் கேட்கல, ஒரு சப்ஸ்கிரைப் லைக் தான் கேட்குறோம். ஸோ தயவுசெய்து அதை கொடுங்க. ஸோ கிரிவலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதனால் கிரிவலம் போகிறோம் அப்படிங்கிற வரலாறு வந்து கிரிவலம் போகிறவங்கள்ட்ட பாதி பேருக்கு தெரியாது. எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அது வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இன்னும் சிறப்பு. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த திருவண்ணாமலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்தப்போ சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து அவரோட அடியையும் முடியையும் யார் முதல்ல வந்து தொடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்னாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் கோபமாகி அக்னி ரூபத்தில் வந்து நின்னதான் இந்த திருவண்ணாமலை. அடுத்ததா திருவண்ணாமலையில் கிரிவலம் யார் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் சொல்லுங்க. தெரியல அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. கைலாய மலையில சிவபெருமான் தியானத்தில் இருந்தப்ப பார்வதி தேவி போய் அவர் கண்ணை மூடிடுறாரு. அதனால சிவபெருமான் கோபம் அடைஞ்சு சாபம் விட்டுறாரு பார்வதி தேவிக்கு. பார்வதி தேவியும் பூலோகத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் தவம் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் தோன்ற சிவபெருமான் நீ வந்து திருவண்ணாமலைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்வதி தேவி திருவண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, நான் அடிக்கடி உங்களோட சண்டை போட்டு பிரிஞ்சிடுறேன், நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மலையில் வந்து ஒளிஞ்சிருக்கேன், நீ என்னை சுற்றி வந்த அப்படின்னா அந்த வரத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பார்வதி தேவி சிவபெருமானை தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல, மலையில் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அதனால சிவபெருமானை வந்து சுற்றுறதுக்கு பதிலாக இந்த மலையே சுற்றினா சிவபெருமான் இந்த மலையில் தானே இருக்காரு, அதனால சிவபெருமானை சுற்றினதா சமம் அப்படின்னு நினச்சி முதல்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தது பார்வதி தேவி தான். அந்த கிரிவலம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சிவபெருமான் அவரோட பாதியை கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளித்தார். இது மாதிரி இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தது பார்வதி தேவி தாங்க. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. அப்போதைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஜ்ரங்கத்தன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து காட்டுக்கு குதிரை மேலே ஏறி வேட்டைக்கு வர்றாப்புல. அப்போதைக்கு ஒரு புனுகு பூனையை பார்க்குறாரு. அந்த புனுகு பூனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலையை சுற்றி ஓடுது. இவரும் அந்த புனுகு பூனையை விரட்டிக்கிட்டே வர்றாரு. மலையை ஒரு சுற்று முழுசாக சுற்றினதுக்கு அப்புறமேட்டு அந்த புனுகு பூனையும் இறந்துருது, இவர் வந்த குதிரையும் இறந்துருது. இது ரெண்டும் இறந்ததுக்கு எதனால இறந்தது அப்படின்னு இவருக்கு புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த குதிரையில இருந்தும் அந்த புனுகு பூனையிலும் இருந்தும் ஆன்மா வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு முனிவரால் சாபம் பெற்று வந்து நாங்கள் குதிரையாகவும் புழுகு பூனையாகவும் இருந்தோம், இந்த மலையை சுற்றி வந்தனால சாப விமோச்சனம் நாங்கள் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மலைக்கு அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு அப்படிங்கிறத வஜ்ரங்கத்தன் மன்னன் அப்பதான் உணர்றாரு. நான் ஏன் சாகலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா கிட்ட கேட்குறப்ப, நீங்கள் வந்து இந்த மலையை ஒரு சுற்றி வந்ததுனால உங்கள் பாவம் எல்லாமே போயிருச்சு, அதே மாதிரி உங்களை பிடிச்சிருந்த பிரம்மகத்தி தோஷமும் போயிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு தூய்மையான ஆன்மா அப்படிங்கிற மாதிரி 2 ஆன்மாக்களும் சொல்லிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மலையோட அற்புதத்தை தெரிஞ்ச மன்னன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட பதவியே திறந்துட்டு இந்த மலையை சுற்றி கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. மன்னரே இப்படி வராரு அப்படிங்கிறதுனால பொதுமக்களும் கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி தான் திரும்பியும் வந்து கிரிவலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றுல இருந்து இன்று வரையும் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படிங்கிறது அதனால தான் சொல்லுவாங்க. இந்த மலையே சிவனாக இருக்கிறதுனால தான் வந்து திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிவலம் வர்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கிரிவலம் வரையில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிரிவலம் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 14 கிலோமீட்டர் சுற்றுறது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரிவலத்தை வந்து எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிரிவலத்தில் சில தவறுகள்லாம் செய்யக்கூடாது. அதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கிரிவலம் போகிறதே வேஸ்ட்டு தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விநாயகர், முருகர், கொடிமரம், அண்ணாமலையார், உண்ணாமலை தாயார் எல்லாரையும் வணங்கிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணல ராஜகோபுரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ராஜகோபுரத்தில் ஒரு சூடமாவது பற்ற வச்சுட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சூடத்தை பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திருப்பி நீங்கள் முடிக்கிறதும் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் முடிக்கணும். பாதியிலே முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் நடக்கிறப்ப ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது, மெதுவாக தான் நடக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமாக பேசுறதை தவிர்க்கிறது நல்லது, ஃபோன் பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட இடது பக்கம் வந்து வழிவிட்டே நடங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் இடது பக்கத்தில் கிரிவலம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுமே கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது அஷ்டலிங்கம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டலிங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இருக்க 8 லிங்கங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. இந்த லிங்கத்தோட வரலாறு என்ன, இந்த லிங்கம் எந்த ராசிக்கு உகந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு லிங்கத்து முன்னாடியுமே நின்று நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்திரலிங்கத்தை தான் தரிசனம் பண்ணுவீங்க.
இந்திரலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களின் தலைவனான இந்திரன் வந்து வழிபட்ட லிங்கம். இன்றளவுமே பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து இங்கே வந்து வழிபட்டு போகிறதா ஐதீகம் இருக்குது. இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீண்ட ஆயிலும் பெருத்த செல்வமும் அரசபோக வாழ்க்கையும் கிடைக்கும். ரிஷபம் துலாம் ராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபடுறது மேலும் சிறப்பு. நீங்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் வந்துகிட்டு இருக்கல ரெண்டாவதா நீங்கள் பார்க்குற லிங்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்தை வழிபடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். சந்திரனுக்கு சிவபெருமான் அக்னி வடிவில் காட்சி கொடுத்தாரு. அதுதான் பின்னால் குளிர்ந்து அக்னிலிங்கமாக மாறி இருக்கு. அக்னிலிங்கத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அக்னிலிங்கத்தை யார் முக்கியமாக வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் வழிபடலாம். நம்ம கிரிவல பாதையில் மூணாவதாக நம்ம தரிசிக்க வேண்டிய லிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமலிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வேண்டுதல் இருக்காது. என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சிவபெருமான் தாமரை மலரில் யமனுக்கு லிங்க வடிவில் காட்சி கொடுத்தது தான் வந்து இந்த யமலிங்கம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான வேண்டுதல் இருக்காது. என்னன்னா நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெய்யில் வச்சு தீபம் ஏற்றுறாங்க. இதனால குடும்பத்தோட ஆயுள் விருத்தி அடையும், குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஆயுள் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. நீங்கள் யமலிங்கத்தை வழிபடுறதுனால ஆயுள் விருத்தி அடைஞ்சு தேவையற்ற வீண் செலவுகள் குறைஞ்சு உங்களோட பண வரவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இந்த யமலிங்கத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நீங்கள் யமலிங்கத்தை வழிபட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நந்தியை பார்க்கலாம். அந்த நந்தி வந்து எனக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா மலையை பார்த்துருக்கும். இந்த நந்திக்கு எதிர்த்தாப்புல எந்த சிவலிங்கமும் இருக்காது. அப்போ தான் அங்கே வேலை செய்கிற பூசாரிக்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டோட்டலாக இது மாதிரி மலையை சுற்றி 16 நந்திகள் இருக்குமா. இந்த 16 நந்திகளுமே மலையை பார்த்து தான் இருக்குமா. கண்டிப்பாக இதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மலையிலையுமே வந்து ஒரு சுயம்பு லிங்கமும் இருக்குது, ஒரு சுயம்பு நந்தியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். திருவண்ணாமலையில் இன்னும் சிவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா யமலிங்கம் 3ஆவதாக இருக்கும். அந்த யமலிங்கத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வர்றப்ப துர்வாசர் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலை தாண்டி அந்த நீங்கள் நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நின்று மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா நந்தியோட உருவம் தெரியும். அது சுயம்பு நந்தி. இதை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த மலையவே வந்து நம்ம சிவனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மலையில் வந்து சுயம்புவாக ஒரு நந்தியை பார்க்குறதுக்கு எனக்கெல்லாம் கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தேன். அது அந்த கோயிலில் இருக்கவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த இடத்துல வந்து சுயம்பு நந்தி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அடுத்த தடவை நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சுயம்பு நந்தியை பார்க்காம போயிடாதீங்க. நாலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது நிருதிலிங்கம். நிருதிலிங்கத்தை வந்து நிருதி பகவானுக்கு வந்து சிவன் காட்சி கொடுத்த இடம் தான் வந்து இந்த நிருதிலிங்கம். இங்கே வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக இங்கே வந்து பெண்கள் வழிபடலாம். குழந்தைகள் இல்லாதவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இந்த கோவிலில் வந்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கமாக வந்து சொல்லப்படுது. அதனால மேசராசிக்காரர்கள் இங்கே வந்து வழிபடுறது இன்னும் சிறப்பு. இந்த லிங்கத்துக்கு நான் போய் வழிபடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்புலாம் வந்து புல்லரிச்சிருச்சு. ஏன்னா என்னோட ராசி வந்து மேசராசி. அதுக்கு உண்டான ஃபீலை வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் நான் வெளியில் வந்தேன். அதாவது என் ராசிக்கு இந்த லிங்கன்றதுனால இந்த வைபா இல்லை இந்த லிங்கத்துக்கு மட்டும் இந்த வைபாங்கிறது எனக்கு தெரில. ஆனால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் ராசிக்கு என்ன லிங்கம்னு நான் சொல்லியிருக்கணும், அதை போய் பார்த்து அந்த லிங்கத்தை போய் வழிபட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. இந்த ஃபீலிங்கை வந்து நான் மூலவர்கிட்ட எந்த அளவுக்கு வந்து போகையில் நான் ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு வைபை இந்த லிங்கத்துக்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட ராசிங்கிறதுனால ஃபீல் பண்ணனா என்னங்கிறது எனக்கு தெரில. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான வைபு. ஒரு கண்ணெல்லாம் கலங்கிருச்சுன்னா பார்த்துங்களேன், அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் நான். அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டியது சூரியலிங்கம். இது வந்து அஷ்டலிங்கத்தில் வராது. ஆனால் 10 லிங்கத்தில் சூரியலிங்கமும் ஒரு லிங்கமாக வரும். சூரியலிங்கத்தை வழிபட்டுட்டு அப்படியே உங்களோட கிரிவலத்தை கண்டினியூ பண்ணுங்கள். கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களில் 5ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வர்ணலிங்கம். இந்த வர்ணலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வர்ண பகவானுக்கு நீர் வடிவில் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த வர்ணலிங்கம். இது வந்து சனி பகவானுக்கு உகந்த லிங்கம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்தால் உங்களோட சனி தோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இந்த வர்ணலிங்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த லிங்கம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட தீராத வினைகள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. குறிப்பாக மகரம் மற்றும் கும்பராசிக்கு வந்து ரொம்ப உகந்தது. மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க இங்கே வந்து வழிபட்டீங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. நாங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக கிரிவலம் வந்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் காலெலாம் ரொம்ப வலிக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலையில் 8 மணிக்கு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லிங்கத்தோட வரலாறுலாம் சொல்லிக்கிட்டே வர்றதுனால மணி 12:10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வாயு லிங்கம் தான் வந்திருக்கோம். அதாவது இது 6ஆவது லிங்கம். இங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் 2 லிங்கம் அந்த சைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருந்து 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நம்ம தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கம்மி பட்ஜெட்டில் எங்கே ரூம் கிடைக்கும்னு தேடி கண்டுபிடிச்சி ரூமோட டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்ற டீட்டெயில்ஸை வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலைக்கு வேறு யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாயுலிங்கத்தை பற்றி இப்போ பார்த்துடலாம்.
பஞ்சகிருத்திகான்ற தேவலோக மலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலரோட வாசமாக வந்து சிவபெருமான் வந்து வாயு பகவானை ஆட்கொண்டது இந்த இடத்துல தான். இந்த லிங்கத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கேது பகவானோட பரிபூர்ண ஆசியும் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இந்த லிங்கம் கடகராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ணணும் அஷ்டலிங்கத்தில். அதுக்கு முன்னாடியே சந்திரலிங்கம் வந்துடும். இந்த சந்திரலிங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 லிங்கத்தில் ஒன்றா வரும், அஷ்டலிங்கத்தில் ஒன்றா வராது. ஸோ நீங்கள் இந்த சந்திரலிங்கத்தை பார்த்துட்டு அடுத்தது குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ண போகலாம். இன்னொன்று என்னென்னா, மதிய நேரத்தில் இந்த கோவில் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அஷ்டலிங்கத்திலே போன கோயிலும் க்ளோஸில் தான் இருந்துச்சு, இந்த கோயிலும் க்ளோஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளார வந்து நீங்கள் சுற்றுற மாதிரி பாருங்கள். நாங்கள் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு வந்து கிளம்பணும், இன்னுமே கிரிவலத்தை முடிக்கலை. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறதுனால எங்களால் இன்னும் கிரிவலத்தை முடிக்க முடியலை. ஸோ எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வெளியிலேருந்தே நாங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிலுக்கு முன்னாடியே சுற்றிடுங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தில் 7ஆவதா வந்திருக்கிறது குபேரலிங்கம். இந்த லிங்கத்தை வழிபட்டு தான் குபேர கடவுள் வந்து அவரோட இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே மீட்டு எடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்வ செழிப்போட வாழலாம். குபேரலிங்கத்தை வழிபடுறதுல தனுசு மீனராசிக்காரர்கள் வழிபட்டால் மேலும் சிறப்பு. அடுத்தது கிரிவல பாதையில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இடுக்கு பிள்ளையார் கோயில். ரொம்ப சின்ன ஒரு பாதை இருக்கும், அதுக்குள்ளார வந்து நீங்கள் நுழைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அது வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப குண்டாக இருக்கவங்கலாம் போனாங்கன்னா உள்ளர மாட்டிக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப குண்டாக இருக்கவங்கலாம் போகாதீங்க, தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததாக திருவண்ணாமலை கிரிவலத்து வர்றப்ப நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் வந்து பஞ்சமுக தரிசனம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரலிங்கத்தை தாண்டினோன்னா இந்த பஞ்சமுக தரிசனம் உங்களால் பார்க்க முடியும். ரோட்லேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா 5 லிங்கங்கள் இருக்கும். அது பஞ்சமுகம் தரிசனம் கிடையாது. நீங்கள் ரோட்டில் இருந்தே பார்க்குறப்ப பஞ்சமுக தரிசனம், அதாவது 5 மலையை வந்து உங்களால் பார்க்க முடியும். 5 மலை முகடுகள் இருக்கும், அதுதான் பஞ்சமுக தரிசனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் இந்த பஞ்சமுக தரிசனத்தை பார்க்க முடியும். இந்த பாறைகளுக்குள்ளே இருந்து பிரம்மாவும் விஷ்ணுவுமே வழிபட்டதாக ஐதீகம் இருக்குது. இன்றளவுமே முனிவர்களும் தேவர்களும் இங்கே வந்து அரூபமாக வந்து இறைவனை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட முடியையும் அடியையும் உங்களால் தரிசிக்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த இது கிடையாது. கொஞ்சம் உள்ளர வந்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி லிங்கத்துக்கு வந்தாச்சு. அஷ்டலிங்கத்தில் இதுதான் வந்து கடைசி லிங்கம். இந்த லிங்கம் பேர் ஈசானிய லிங்கம். இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நந்தி பகவானால் வழிபடப்பட்ட லிங்கம். ஈசனை தவிர மீது எல்லாமே வந்து நிலையற்றது அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக வந்து இந்த லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் அறிவும் ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. நீங்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து கலைகளிலுமே உங்களால் சிறந்து விளங்க முடியும். மீன மற்றும் கன்னிராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபட்டாங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. இன்னும் வந்து 1.8 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கிரிவலத்தை முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிவலத்தை அதோட முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வாங்க கிரிவலத்தை கண்டினியூ பண்ணலாம். ஈசனோட அருளால் ஃபைனலாக வந்து நம்ம கிரிவலத்தை எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் திருவண்ணாமலைக்கு நீங்கள் வர்றதுலேருந்து திருப்பி போகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும், கிரிவலம் போகையில் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது, கிரிவலம் எப்படி சுற்றணும், அஷ்டலிங்கங்களில் என்னென்ன லிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணணும், எதை பார்க்கணும், ஒவ்வொரு லிங்கத்துக்கும் உண்டான சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் தான் வந்திருந்தோம். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலும் இந்த பயண வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து குழந்தைங்களெலாம் தூக்கிட்டு கார்த்திகை தீபத்துக்கு வர வேண்டாம். கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக தான் இருக்கும், எனக்கு இப்போயே நல்லா தெரியுது. அடுத்ததாக எந்த கோயிலை பற்றி போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். 14 கிலோமீட்டர் வந்து கிரிவலம் நாங்களும் நடந்தே வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த மாதிரி அடுத்ததாக சிறப்பான தரமான வீடியோவோட வர்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண், என்னோட தங்கச்சி கீர்த்திகா. பாய்.